வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. மாரல் கடைசியாக பார்க்கலாங்க. ஒரு காட்டில் ஒரு குருவி தம்பதிகள், ஓகே, சிட்டுக்குருவி தம்பதிகள், ஓகே, அவங்க அப்போ தான் முட்டை இட்டிருக்காங்க. அது ஒரு சமவெளி பகுதி, அதனால் மரங்கள் அதிகமாக இல்லை. ஸோ அந்த சமவெளி பகுதியில் புற்களுக்கு நடுவில் அவங்க முட்டை இட்டு வச்சுருக்காங்க. அது அது அந்த பக்கம் அது என்னன்னா, அந்த பக்கம் தான் யானை போகிற வழித்தடம் இருக்குது. பட் அவங்க ஓரமாக தான் விட்டுருக்காங்க. ஓகே, இப்போ என்ன நடக்குது, அங்கே அந்த பக்கம் யானை சீசனுக்கு சீசன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும் இல்லைங்க. அது வழியாக அதுக்காக அந்த பக்கம் மாறுது. அப்போது இந்த யானைகள் வரதை பார்த்துட்டு இந்த குருவிகள் ரொம்ப படன்னு அடிச்சுக்கிட்டு அந்த யானை முதல் யானை வரும்போதே, அந்த கூட்டத்துக்கு முதல் யானை வரும்போதே இந்த மாதிரி சொல்லுது, ஐயோ என்னுடைய கூடு இங்கே தான் இருக்குது, நான் இப்போ தான் ரெண்டு முட்டை இப்போ தான் என் மனைவி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லுது. ஓகே, அந்த முதல்ல வந்த யானை தான் அந்த யானை கூட்டத்தோட தலைவன். அவன் என்ன பண்ணான், சரி அப்படியா, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த கூட்டுக்கிட்ட போயிட்டு அந்த கூட்டை தன்னுடைய 4 காலுக்கு நடுவில் அப்படியே வச்சுக்கிட்டு பாதுகாத்துட்டு மீதி பேர் எல்லாரையும் போக சொல்லிட்டாரு. எல்லாம் ஒட்டுமொத்த யானை கூட்டமும் கிராஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. ஓகே, இந்த பறவைகள் நன்றி சொல்லிச்சு. அவர் அந்த பெரிய யானைங்க யானை கூட்டத்து தலைவரும் ஒன்று கண்டுக்கல, அவர் போயிட்டாரு. ஓகே, இப்போ இந்த கூட்டத்துக்கு பின்னாடி ஒரு முரட்டு யானை ஒன்று வந்துகிட்டு இருந்தது. அது கொஞ்சம் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. திருதுப்புன்னு இந்த பறவைங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இப்போதான் ஒரு கூட்டம் போயிடுச்சுன்னு பார்த்தா இப்போ மறுபடியும் ஒரு யானை வருதே அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு இந்த யானை கிட்ட போயிட்டு, வேணாம் வேணாம் வரேன், இது மாதிரி இந்த பக்கம் கூடு இருக்கு, இந்த பக்கமாக போங்க, தள்ளி போங்க அப்படின்னு குருவி சொல்லிச்சு. இதுதான் முரட்டு யானையாச்சே. என்னது, நீ யார் என் குறுக்கு என்னுடைய வழியில் இப்படி போவாத அப்படி போவாத சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஒரே மிதி அந்த 2 முட்டையை சாகடிச்சுட்டு போயிடுச்சு. ஓகே, இப்போ அந்த தம்பதிகள் ரொம்ப மனமுடைஞ்சு போயிடுறாங்க. மனமுடைஞ்சு போய் அவங்க ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருக்காங்க. சரி, இந்த முறை எப்படியாவது நம்ம இதை பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து அவங்க நேராக போயிட்டு தன்னுடைய இனமான மரங்கொத்தி பறவை கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. மரங்கொத்தி பறவையும், சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இன்னும் இது கூட நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெண் ஈ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு பெண் ஈயை போய் ஃப்ரெண்டு பிடிச்சி அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த பெண் ஈயும், நானும் சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னே. இதுக்கு அந்த பெண் ஈ என்ன சொல்லிச்சுன்னா, நமக்கு ஒரு தவளையும் வேணும் அப்படின்னே. அவங்க நேராக அந்த சமவெளி பகுதி ஓரமாக எங்கேயோ இருக்க ஒரு ஒரு தவளைகிட்ட போய் தவளைகிட்ட தனக்கு நேர்ந்த துன்பங்களை சொல்லி தவளையோட ஹெல்ப்பும் கேட்குறாங்க. ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீர்க்கிறாங்க. ஸ்கெட்சு போடுறாங்க. ஸ்கெட்சு போட்டு ஒரு ஒரு நாள், இங்கிலீஷில் என்ன, ஃபைன் டே, அந்த மரங்கொத்தி என்ன பண்ணுச்சு, திருதுப்புன்னு அந்த முரட்டை யானையோட கண்ணை குத்தி விட்டுடுச்சு. 2 பக்கம் கண்ணையும் குத்தி விட்டுடுச்சு. ஸோ அந்த முரட்டை யானைக்கு பார்வை பறி போயிடுச்சு. சரி, இது முதல் ஸ்டெப். 2வது ஸ்டெப் என்னாச்சு, கண்ணு குத்தி விட்டா அந்த கண்ணில் இது இருக்குல்ல, புண்ணு இருக்குல்ல. இந்த பெண் ஈ என்னாச்சு, நேராக போயிட்டு அந்த கண்ணு மேலே இருக்க அந்த புண்ணுல தன்னுடைய முட்டைகளை இட்டுட்டு வந்துடுச்சு. ஓகே, அந்த முட்டை பொரிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். ஓகே, அந்த முட்டைகள்லாம் பொரிச்சு வெளியே வருது, புழுக்களாக வெளியே வரும். அது என்ன ஆகும், அது வெளியே வந்துன்னே அது பசியில் தானே இருக்கும். அந்த புண்ணை சாப்பிட ஆரம்பிக்குது. அது இந்த யானைக்கு கண் எரியுது. ஐயோ இது என்னடா பிரச்சனையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன ஆகும், யானை தண்ணியை நோக்கி தான் போகும். ஓகே, அதுக்கு ஏற்கனவே கண்ணு தெரியல. ஸோ தன்னுடைய சென்ஸ் மூலமாக தான் போகணும். தன்னுடைய சென்ஸ் மூலமாக எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வழியாக தண்ணி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் கண்ணு வேற எரியுது அதுக்கு, அந்த புழுக்கள் தன்னுடைய புண்ணை சாப்பிட்றதுனால. இப்போதான் அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அங்கே என்ன நடந்ததுன்னா, அந்த யானை போகிற வழியில் ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்தோட ஒரு ஓரமாக தவளைக்காய் ரெடியாக இருந்தது. இந்த யானை கிட்ட வர்றதை பார்த்துட்டு தவளைக்காய் கத்துச்சு. யானையோட சென்ஸில் தவளை கத்துச்சுன்னா அங்கே தண்ணி இருக்கிறது அர்த்தம். உடனே அது அதோட திசையை பார்த்து போய் தொப்புன்னு பள்ளத்தில் விழுந்தது. யானை ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேருந்து விழுந்தா செத்து போயிடும். விழுந்து அகாலம் மரணம் அடைஞ்சது. ஓகே, இது மொத்தம் 2 மாறல்க. ஒரு மாறல், தன்னுடைய வலியவர்கள், எளியவர் வலியவர் சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி பலம் நிறைந்தவர்கள் எளியவர்கிட்ட
எக்காரணத்தை கொண்டு தன்னுடைய பலத்தை காட்டக்கூடாது. இது மாரல் நம்பர் 1. மாரல் நம்பர் 2, எவ்வளோ பெரிய பலசாலினாலும் ஒரு 4 இல்லை 3 எளியவர்கள் சேர்ந்தா அவங்கள வீழ்த்த முடியும் அப்படின்றதான் 2வது மாரல். மீண்டும் விவாதிப்போம்.